ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நிற்கிற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். ஆம் தேவ ஜனமே, இது அன்பின் வார்த்தையாய் இருக்கிறது. தேவன் பூமியிலே கொடுத்திருக்கிற கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் என்பதை இது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஸ்ரீயே உன் மகன் என்று சொல்லி இயேசு சொன்னதனுடைய அடையாளம் ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாய் இந்த நாளிலே நம்மிடத்திலே வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரதான கட்டளை என்னவென்றால், இதோ நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருங்கள் என்பதே. ஆம் தேவ ஜனமே, அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதே கிறிஸ்துவின் பிரமாணமாய் கூட இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாவதினால், அன்பு தணிந்து போகிற நாட்களிலே நாம் இருக்கிறபடினாலே குழப்பங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் அதையே பார்க்கக்கூடிய மனக்கண்களை பிசாசானவன் நமக்கு கொடுத்து அன்பை தள்ளி விடுகிற ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறோம். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே சொல்லி இருக்கிற வார்த்தை, இரண்டாவதாக நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தனது அன்பை பிறருக்கு வழங்குகிறவராக மாத்திரமல்ல, கடமைகளை நிறைவேற்றுகிறவராகவும் இருந்தார். பிதாவுக்கு பிரியமான பிள்ளையாகவும் இதோ மனுஷனுக்கு பிரியமானவராகவும் அவர் நடந்து கொண்டதினால்தான் அநேகரை ஆத்தும ஆதாயம் அவரால் செய்ய முடிந்தது. ஆம் தேவ ஜனமே, அன்பின் வார்த்தையை மற்றவரிடத்தில் பேசுங்கள், அன்பை காட்டுங்கள். உங்களை நீங்கள் நேசிப்பது போல பிறரையும் அதே தராசிலே நீங்கள் நேசிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அவர் எப்படி உலகத்தில் தனக்கு கொடுத்த கடமைகளை நிறைவேற்றி சென்றாரோ, இதோ முடிவு பரியந்தம், இறுதி பரியந்தமும் யூதாஸ் காரியத் மீதும் அவன் தான் காட்டிக் கொடுக்க போகிறான் என்று தெரிந்தும் கூட இயேசுவானவரை அவனை நேசித்தது போல, இதோ சீமோன் பேதுரு தன்னை மறுதலிக்க போகிறான் என்பதை அறிந்திருந்தும் அவனுடைய கால்களை கழுவினது போல நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருப்போம். தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவோம். இதே வேளையிலே தேவனுடைய திட்டத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உம்முடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற ஜனமாக அப்பா நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. தகப்பனே, அன்பின் அடையாளமாக நீர் பேசின வார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையிலே மற்றவிடத்தில் நாங்கள் அப்பா வெளிப்படுத்துகிறதிலே அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டமாக நாங்கள் காணப்பட, இயேசுவின் பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah.